வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஏன் டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு சொல்கிறேன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். நான் இப்போ 3 பீசஸ் ஆஃப் சில்க் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். சில்க் காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு ஸ்டோன்ஸ் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நாம் இந்த ஸ்டோன்ஸை இந்த கிளாத்தில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபெவிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி. ஸோ இந்த க்ளூ வச்சு நான் இந்த ஸ்டோனை இந்த கிளாத்தில் ஸ்டிக் பண்ணுறேன். நார்மலாக ஸ்டோனோட சைஸ் எவ்வளவோ அவ்வளோக்கு தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுற அளவுக்கு நான் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்மால் சைஸ் ஸ்டோனையும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஷேப்காக, அதாவது ஷேப் இது பெரிய சைஸில் எடுத்திருக்கேன், இது சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். அதுக்காக 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோன் நான் அந்த கிளாத்தில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிச்சாச்சு. இதை ட்ரை ஆக விட்டுருவோம். இதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். நமக்கு தெரியணுன்றதுக்காக இது ஃபெவிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ண கிளாத்துன்னு தெரியணுன்றதுக்காக அதை மார்க் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு ஸ்டார் போட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நாம் இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம். சேம் அதே ஸ்டோன்ஸ் தான், 2 ஸ்டோனையுமே யூஸ் பண்ணுவோம். இந்த க்ளூ இது டிரான்ஸ்பரண்ட் க்ளூ. ஆக்சுவலி ஃபெவிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ நல்ல ஒயிட் கலரில் இருக்கும். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நெயில் ஆர்ட் பண்ணுறவங்களாம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி க்ளூ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த க்ளூ தான் இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பிசிறு மாதிரி ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும். அதாவது வைக்கும்போதே நமக்கு அப்படி தான் வரும். சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டாக நாம் ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் இந்த க்ளூவை தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டோன் எவ்வளோ ஸ்பேஸோ அவ்வளவு பண்ணாமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஸ்டோனை வைக்கும்போது அந்த ஸ்பேஸ்க்கு ஆப்டாக செட் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நாம் ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஸ்டிக் பண்ணிவிட்டு சின்ன சைஸ், அந்த ஸ்மால் சைஸ் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனையும் ஸ்டிக் பண்ணிக்குவோம். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்றது. இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டோன் ஸ்டிக் பண்ணதையும் நாம் தனியாக வச்சு ட்ரை பண்ண விட்டுருவோம். இதை மார்க் பண்ண தேவையில்லை. இந்த டிரான்ஸ்பரண்ட் க்ளூ நமக்கு மார்க்கெட்டில் நிறைய நேம்ஸில் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த க்ளூ யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ளூ பார்த்திங்கன்னா ஃபெவிஸ்டிக் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, சின்ன இதில் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி க்ளூ. இதுவும் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இதையும் வச்சுட்டு நான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறேன். இது ஆக்சுவலி இது அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஒரு மாதிரி லிக்விடாகவே அப்படியே இறங்குது பாருங்கள். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸ்டோன் ஒட்டவே இல்லை. இதில் ஸ்டார்டிங்லேயே இது நமக்கு ஸ்டிக்காகவே இல்லை. பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, எந்த பைண்டிங்குமே நடக்கலை. அதாவது ஸ்டோனுக்கும் கிளாத்துக்கும் இடையில் பைண்டிங் பர்ஃபெக்டாகவே நடக்கலை. லிக்விடாகவே இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி லிக்விட், அதாவது ஒரு வாட்டர் ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இது ஸ்டிக்காக வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை எடுத்துடலாம். இதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. பட் இது நம்ம பிளாஸ்டிக் ஸ்பேசஸ் இந்த மாதிரி இதுக்கு தான் நம்ம நார்மலாக ஃபெவிக்விக்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அதுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். பட் கிளாத், அதாவது ஃபேப்ரிக்கில் இந்த க்ளூவை அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ இது 2 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணது. இந்த க்ளூவோட நேம் ஜலிண்டா T8000. இதுதான் இதோட நேம். இந்த பாட்டிலே பேம்பு, வுட், லெதர், ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், பிளாஸ்டிக்ஸ், ரப்பர், ஃபைபர், பேப்பர், மொபைல் ஃபோன்லலாம் ஏதாவது நம்ம உடஞ்சிருச்சுன்னா அதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி ஸ்க்ரீன், டைமண்ட் பெயிண்டிங், ஜுவல்லரி மேக்கிங், முக்கியமாக இதுக்கு எல்லாமே நெயில் ஆர்ட், இது எல்லாத்துக்குமே இந்த க்ளூவை நாம் அப்ளை பண்ணலாம்.
இப்போ வந்துட்டு ட்ரை பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் வந்து நாம் எடுத்துடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணது இல்லையா, ஸோ அதை எடுப்போம். எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நான் ஒரு 3 hours ட்ரை ஆக விட்டுருக்கேன். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா எடுக்கும்போது எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். எடுத்தாச்சு. நல்லா தான் ஸ்டிக் ஆகிருந்துச்சு. நார்மலாக நம்ம எப்போயும் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறது தானே, ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்பயும் போல் கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருந்தது. அழுத்தி எடுக்கும்போது வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது கிளாத்தோட ஸ்பேஸ். பாருங்கள், நமக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை, லைட்டாக தான் இருக்கும் க்ளூ வந்து. ஈவன் நான் அப்ளை பண்ணும்போது நிறைய தான் அப்ளை பண்ணேன். பட் எல்லாமே வந்து நமக்கு அந்த ஸ்டோனோடையே ஒட்டிக்கிச்சு, ஸ்டோன்லேயே சேர்த்தே அப்படியே வந்துருச்சு. கிளாத் வந்து நமக்கு நல்லா ப்ளைனாக கிடச்சிருச்சு. இதை இப்போ எடுத்து பார்ப்போம். ஆக்சுவலி இது எனக்கு ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இது பார்த்திங்கன்னா எடுக்கவே முடியலை. பார்த்திங்கனாவே தெரியும், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப அதாவது ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறேன், எடுக்க முடியல என்னால். நல்லா ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிறேன். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. எவ்வளோ டைட்டாக பைண்ட் ஆகிருக்கு பாருங்கள். கிளாத் கூட இழுக்கும்போது என்னாச்சுன்னா அந்த ஸ்டோனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சில்வர் கோட்டிங்கே வந்து கிளாத்தில் ஸ்டிக் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து டைட்டாக பைண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதாங்க, இதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். இப்போ நம்ம அந்த சின்ன ஸ்டோனையும் எடுத்து பார்ப்போம். சின்ன ஸ்டோன் பார்த்திங்கன்னா அதையுமே எடுக்க முடியல, அதுவுமே நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நாம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இனியும் யூஸ் பண்ணுவோம். அது எப்போ யூஸ் பண்ணணும், இந்த க்ளூ எப்போ யூஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கை வந்து பண்ணி நம்ம வெளியில் கொடுக்குறோம், கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கில் வந்துட்டு நம்ம மெட்டீரியல் சார்ஜ் வந்து மேஜர் ரோல். மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம், அதோட காஸ்ட் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதில் வந்துட்டு நாம் இப்போ ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு இந்த க்ளூ யூஸ் பண்ணல. ஸோ இந்த க்ளூ வந்து ஒன்று வாங்குறதுக்கு நம்ம வந்து ஃபெஃபிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ நான் இப்போ வாங்கினேன் இல்லையா, இப்போ யூஸ் பண்ண பெரிய பாட்டில் இருக்கு இல்லையா, அதோட ரேட் வந்து 35 rupees. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்துட்டு ஒரு நெயில் ஆர்ட் க்ளூ வாங்குறதோட அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம 6 பாட்டில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிடலாம், ஃபெஃபிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ வாங்கிடலாம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் 2 க்ளூமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 க்ளூமே ஃபேப்ரிக்கு பெஸ்ட்டு தான். ஃபேப்ரிக் க்ளூவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பெஸ்ட் இருக்குது அப்படின்னா, நம்ம லார்ஜ் ஸ்பேஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது என்ன மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் அது வந்து காயாது, டக்குன்னு காஞ்சிராது, நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த க்ளூவில் அப்படி பண்ண முடியாது. அது ஜஸ்ட்டு வச்சோடனே வந்து நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ லார்ஜ் ஸ்பேஸில் கொஞ்சம் டைம் எடுத்து ஒட்டுறதுலலாம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ தான் பெஸ்ட்டு. ஈவன் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுற எம்ப்ராய்டரி ஒர்க்கில் சில ஃப்ளவர்ஸ்லலாம் மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பெட்டல்ஸ்லலாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ தான் பெஸ்ட்டு. அந்த இடத்துலலாம் நம்ம வந்துட்டு நெயில் ஆர்ட் அந்த க்ளூவை வந்து நெயில் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஈவன் ஆல்ரெடி நமக்கு தெரியும், கட் ஒர்க் பண்ண கூட நம்ம ஃபெஃபிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ தான் பெஸ்ட்டு. ஏன்னா பேக் சைடில் அவ்வளோவே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ஃபெஃபிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ தான் பெஸ்ட்டு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபெஃபிக்ரைல் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா காய விட்டுட்டு பேக் சைடு திருப்பி அயன் பண்ணி, அதாவது நல்லா அயன் பாக்ஸ் வச்சுட்டு அயன் பண்ணிவிட்டு, அதாவது ஹீட் தாங்குகிற அளவுக்கு நம்மளுடைய கிளாத் வந்து ஹீட் தாங்குகிற அளவுக்கு ஹீட் வச்சுட்டு அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு. கண்டிப்பாக அது செய்யுங்க. ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது மறந்துடாமல் பேக் சைடு திருப்பி அயன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா பைண்ட் ஆயிரும், ஸ்டிக் ஆகிருக்கும். இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். ஸோ நமக்கு ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்ஸ்பரண்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றதுக்கெலாம் ஃபேப்ரிக் க்ளூவே பெஸ்ட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.